முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்புகழ் பாட ஆரம்பித்த அருணகிரிநாதர் அதன் பிறகும் தன் வாழ்க்கையில் சில சோதனைகளை சந்தித்தார். அவருடைய புகழையும் முருகனிடம் அவர் வைத்திருந்த பக்தியையும் பொறாமையுடன் பார்த்த சம்பந்தன் என்னும் அவை புலவன் அருணகிரிநாதரிடம் ஒரு சவாலை விட்டான். நீ பாடும் முருகன் உனக்கு நேரில் காட்சியளிப்பார் என்றால் அவரை இந்த அரசவையில் கொண்டு வந்து காட்டு, இல்லையேல் நீ ஒரு பொய்யன் என்று திட்டவட்டமாக கூறினான். இதனால் மனம் வருந்திய அருணகிரிநாதர் முருகனிடம் தீவிரமான வேண்டுகோளை வைத்து அதிசயமான அற்புதம் என்னும் திருப்புகழ் பாடலை மனமுருகி பாடினார். அவருடைய உண்மையான பக்தியால் ஈர்க்கப்பட்ட முருகன் அன்றைய தினம் அந்த அவையோர் அனைவரும் காணும் வண்ணம் ஒரு குழந்தை வடிவில் நேரில் தோன்றி தனது திருவிளையாடலை காட்டினார். யான் உனக்கு வந்து காட்சியளித்தேன் என்று கூறி அருணகிரிநாதரின் பக்தியும் அவர் பாடிய திருப்புகழின் மகிமையும் உண்மை என்று உலகிற்கு தெரியப்படுத்தினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அருணகிரிநாதர் முருகனையே கொண்டு வந்த பக்தர் என்று போற்றப்பட்டார். பல தலங்களுக்கு சென்று அவர் பாடிய பாடல்களே இன்று 16,000 திருப்புகழ்கள் என கருதப்படுகின்றன.